ரஃபேக்ஸ் குழுமத்தில் வருமான வரித்துறை சோதனையில் 1000 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. 70 கோடிக்கு மேல் கணக்கில் வராத தங்கம், வெள்ளி, ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகளின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், மும்பை உட்பட 30 இடங்களில் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தொடர்ந்து வருமான வரி சோதனையானது நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நிறுவனத்தில் தொடர்புடையவர்கள் 37 கோடிக்கு தனி விமானம், 10 கோடிக்கு சொகுசு கார்கள், ரூபாய் 4 கோடிக்கு கைக்கடிகாரங்கள் வாங்கி உல்லாசமாக இருந்து வந்ததும் அம்பலமாகியிருக்கிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாத 50க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்கள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ரஃபேக்ஸ் குழுமத்தில் வருமான வரித்துறை சோதனையில் ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமான கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ரஃபேக்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், மும்பை உள்ளிட்ட இந்த குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கின்றனர். குறிப்பாக 1000 கோடிக்கும் அதிகமான கணக்கில் காட்டப்படாத வருமானத்தை மறைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 70 கோடி மதிப்பிலான தங்கம், வெள்ளி, பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிறுவனம் சூரிய மின்சக்தி உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறது. ஹவாலா பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலக்கரி கொள்முதல், அதே போல சாம்பல் கையாளுதல் உள்ளிட்ட 1112 கோடி மதிப்பிலான போலியாக கொள்முதல் செய்யப்பட்டதாக ஆதாரங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரஃபேக்ஸ் குழுமத்தில் 53 பேரிடமிருந்து பங்கு மூலதனமாக 382 கோடியை பெற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக 37 நபர்கள் இந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள். இவர்களுடைய பெயர்களில் கணக்கில் காட்டப்படாத நிறுவனங்கள், அதாவது போலி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய பெயர்களிலேயே சந்தாதாரர்கள் உள்ளிட்டவர் பலர் அந்த ஆவணங்கள் மூலமாக போலியாக தயாரித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கு இது போன்ற போலி நிறுவனங்களில் தங்களை இயக்குநர்கள் போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வதற்கும் கோடிக்கணக்கிலான பணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக 37 கோடி ரூபாய் தனி விமான பயணம் செய்வதற்கு, அதே போல உயர் ரக கார்கள் வாங்குவதற்கு 10 கோடி ரூபாய், அதே போல உயர் ரக விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் வாங்குவதற்கு 4 கோடி ரூபாய் என பெரும் அளவில் முதலீடு செய்திருப்பதும் இந்த வருமான வரித்துறை சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே ரஃபேக்ஸ் குழுமம் வழக்குகள் தொடர்பாக ராஜேஸ்வரனா என்பவர் மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சோதனையில் 10 கோடிக்கும் அதிகமான நிதியை மாற்றியதற்கு தொடர்பான விவரங்கள் கைப்பற்றப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதுவரை கணக்கில் காட்டப்படாத 1000 கோடிக்கும் அதிகமான வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், அத்துடன் 70 கோடி மதிப்பிலான கணக்கில் வராத ரொக்கம், தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சுப்பிரமணியன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.